நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் வாழ்த்துகிறேன், சகோதரிகளை வாழ்த்துகிறேன், சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் மிகவும் நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அருமையான இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற வல்லவர், உங்க வேதனைகளை மாற்ற வல்லவர், உங்க சிறுமைகளை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பேரும் தயவாய் ஒரு 10 நிமிடம் உங்கள் மத்தியில வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்கிறதை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறேன். தயவாய் ஒரு 10 நிமிடம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்க கவனிப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தலைமுறைக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த பூமியில நாம மனுஷனாய் பிறந்திருக்கிறோம், மனுஷியாய் ஆண்டவர் பிறக்க வைத்திருக்கிறார். இந்த பூமியில எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கிறது, எத்தனையோ ஜீவராசிகளை நாம பார்க்கிறோம். பறவைகளை பார்க்கிறோம், பாம்பு வகைகளை பார்க்கிறோம், தண்ணில வாழுகிற உயிரினங்களை பார்க்கிறோம், காடுகளில் வாழுகிற உயிரினங்களை பார்க்கிறோம்.
அநேக ஜீவராசிகளை ஆண்டவர் பூமியில சிருஷ்டித்திருக்கிறார். அது நடுவில் மனுஷனையும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ நாம எதற்காக மனுஷனாய் சிருஷ்டித்திருக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் எதற்காக நம்மை மனுஷனாய் படைத்தார் என்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், மனுஷனை என்ன நோக்கத்திற்காக நான் படைத்திருக்கிறேன் என்று. அதைதான் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். பரிசுத்த வேதாகமம் மல்கியா 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் என்று. இன்னைக்கு முழு உலகத்திலேயும் கிட்டத்தட்ட 800 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் இந்த பூமியை படைத்து பல ஆயிரம் வருடங்கள் ஆயிற்று. அன்றைக்கே 400 கோடி ஆண் 400 கோடி பெண்கள் உண்டாகட்டும் என்று சொல்லியிருந்தா அன்னைக்கே இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகை அன்னைக்கே இந்த பூமியில வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யாமல் ஒரு மனுஷனை படைத்தார். அந்த மனுஷனுக்கு ஏற்ற துணையை ஒரு ஸ்திரீயை படைத்து மனைவியாக கொடுத்தார். அந்த குடும்பத்திற்கு தேவனா யார் என்கிறதை தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் தேவன் மனுஷனை ஏதேன் என்கிற தோட்டத்தில் வந்து சந்திப்பாராம். சந்தித்து பேசுவார், தன்னை வெளிப்படுத்துவார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார், தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின நோக்கமே மனுஷன் தேவனோடு பேசணும், மனுஷன் தேவனோடு வாழணும், மனுஷன் தேவ பக்தியாய் இருக்கணும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த பூமியில நாம பாம்பாகவோ யானையாகவோ மீனாகவோ பறவையாகவோ ஆண்டவர் நம்மை படைக்காமல் மனுஷனாகவே படைத்திருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தேவ பக்தியாய் வாழணும், தேவ பக்தியாய் வாழணும், தேவனை தேடணும், தேவனை நம்பணும், தேவனை விசுவாசிக்கணும். உங்க தேவைகளுக்காக, உங்க கஷ்டங்களுக்காக, உங்க நோய்களுக்காக எல்லாம் யான் தலையெழுத்து. யாரால மாற்ற முடியும்? மாறாததை மாற்ற இயேசு வல்லவராயிருக்கிறார். மாறாதது என்று ஒண்ணுமே இல்லை. இந்த பூமியில ரொம்ப ஏழைகளாய் இருந்தவர்கள் கூட இந்த பூமியில பிசினஸ்ல கலக்கினவர்கள் உண்டு, போட்டியில கலக்கினவர்கள் உண்டு. நிச்சயமாய் தேவனை தேடுவீர்களானால், தேவ பக்தியாய் வாழுவீர்களானால் நீங்களும் இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். முதல்ல நாம எதற்காக உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற தேவ சித்தத்தை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் மிகவும் ஆசீர்வாதமாய் வைப்பார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பக்தியாக வாழும்படி மனுஷனை படைத்திருக்கிறார். ஒரு தேவன் நாயினிடத்துல போய் தேவ பக்தி எதிர்பார்க்கல, ஒரு பாம்பினிடத்துல போய் தேவ பக்தி எதிர்பார்க்கல, எந்த பறவைகளிடத்திலையுமே போய் ஒரு தேவ பக்தியை தேவன் எதிர்பார்க்கல. தேவ பக்தியை மனுஷனிடத்துல மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ பக்தியாய் வாழுகிறதை உறுதிப்படுத்துங்க. தேவ பக்தியாய் வாழணும்னா பாவ வாழ்க்கையிலிருந்து முதல்ல வெளியே வரணும். பாவமும் வேணும், தேவனும் வேணும். அப்படின்னா நிச்சயமா சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அந்த வாழ்க்கையை விரும்ப மாட்டார். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்றுதான் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். சோ தேவ பக்திக்கு அடையாளமாக முதல்ல நாம செய்கிற பாவத்தை நாம விடணும். கெட்ட வார்த்தை பேசுறது, கோழி சொல்றது, மதுபானம், போத பழக்கம், இவைகளுக்கு அடிமையா இருக்கிறது, இதெல்லாம் முதல்ல விட்டு விலகணும். ஏனென்றால் நமக்கு கிடைச்சிருக்கிற, நமக்கு தந்திருக்கிற அந்த சரீரத்துல தான் தேவன் குடி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் நாம இந்த பூமியில நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய அருள் வல்லமை வரும்போது அந்த வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ளாக தான் இறங்குகிறது. அதுக்கு பிறகு அந்த மனுஷன் கணக்கு சொல்லுகிறான், ஒவ்வொரு மனுஷனை கூப்பிட்டு தேவ வாக்கை சொல்லுகிறான். அப்படி என்றால் மனுஷனுக்குள்ளதான் தேவனுடைய ஆவி இறங்குகிறது. தேவன் ஆவியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆவியான தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளா இறங்கி
மனுஷனோடு பேசுகிறார். அப்போ தேவன் நம்முடைய சரீரத்திற்குள் வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய கோயில் கட்டினாலும் கட்டடத்தில் அல்ல, கோபுரத்தில் அல்ல, மனுஷனுக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆகையினால உங்க சரீரத்தை பரிசுத்தமாய் வைங்க, பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்க, தேவனுக்கு பிரியமாய் காத்து கொள்ளுங்க. அதை தேவன் மிகவும் விரும்புகிறார். பரிசுத்தமாய் வாழாமல் தேவனுக்கு பிரியமாகவே இருக்க முடியாது. ஆகவே இந்த பாவத்தில் இருந்தெல்லாம் நீங்க மனம் திரும்புங்க, தேவ பக்தியாய் வாழுங்க. அந்த வாழ்க்கையை பரலோகத்தின் ஆண்டவர் மிகவும் மிகவும் விரும்புகிறார். நீங்க படைக்கப்பட்டது, நீங்க சிருஷ்டிக்கப்பட்டது ஏதோ ஒரு தொழிலை செய்தோம், ஏதோ ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டோம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், வாழ்க்கையை முடித்தோம், அந்த வாழ்க்கைக்காக அல்ல. ஆண்டவர் தேவ பக்தியாக வாழும்படியாக தான் ஆண்டவர் இந்த பூமியில மனுஷனை படைத்திருக்கிறார். ஆண்டவர் வேதத்துல சொல்லுகிறார், சங்கீதம் 53:1, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்துல சொல்லிக் கொள்ளுகிறான் என்று. ஒரு மனுஷன் தேவன் இல்ல, தேவனை கிடையாது அப்படின்னா வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், அவன் மதிகேடன், முட்டாள். தேவன் உண்டு, தேவன் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை தான் பிரசங்கிக்கும்படி அவர் எங்களை அனுப்பியிருக்கிறார். ஆகையினால தேவனை கிடையாது என்று சொல்லி எல்லாம் நம்பாதுங்க. தேவன் இருக்கிறார். தேவன் இல்லாம எதுவும் இந்த பூமியில சிருஷ்டிக்கப்படல, உண்டாக்கப்படல, தானா உருவாகல. ஆகவே தேவனை நம்புங்க, தேவ பக்தியாய் வாழுங்க, நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது யோவான் 9:31, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ பாவியாய் இருந்து தேவனிடத்துல எந்த நன்மையை கேட்டாலும் அவர் கொடுக்க மாட்டார். முதல்ல பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பணும், பாவமான செயல்ல இருந்து நம்ம மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பி நம்ம பரிசுத்தமாய் வாழுவோமே ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவிகளுக்கு தான் தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஒருவன் தேவ பக்தியாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு நிச்சயம் செவி கொடுப்பாராம். அப்ப முதல்ல பாவத்திலிருந்து வெளியே வந்து தேவனை தேட ஆரம்பிங்க. நீங்க உங்க வாழ்க்கைக்காய் எதற்காக ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்களோ அதை கர்த்தர் கொடுப்பார். அது சுகமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், தீர்க்காயுசு இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், இடமா இருக்கலாம். எதை தேவனிடத்துல நீங்க கேட்டாலும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகையினால நீங்க தேவ பக்திக்காக தான் மனுஷனாக மனுஷியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க தேவ பக்தியாகவே வாழுங்க, உங்க வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், உங்க பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுவார். உங்க நாட்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகவே தேவ பக்திக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பாவமான வாழ்க்கையை விட்டு விலகுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே மகிமைப்படட்டும்.